ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இது ₹1 காயினு, கமமரட்டி காயினு. இதில் உங்களுக்கு மியூல் நாணயம் வந்திருக்கு. எந்த நாணயத்தின்னு சொன்னால் ராஜீவ்காந்தி நாணயம். ராஜீவ்காந்தி அவருடைய நினைவாக அச்சடிக்கப்பட்ட நாணயத்தில் 1991 அந்த வருஷத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தில் உங்களுக்கு மியூல் நாணயம் வந்திருக்கு. இப்போ எப்படின்னா, இப்போ பாராளுமன்றம் போட்டிருக்கல ₹1 காயின், இது ₹1 காயினு. பாராளுமன்றம் போட்டிருக்க காயினில் ரிவர்ஸ் சைடு இந்த அச்சு இதில் அச்சடிச்சிருக்காங்க. ராஜீவ்காந்தி காயினில் தவறுதலாக அச்சடிச்சிருக்காங்க. அந்த நாணயம் எக்ஸ்ட்ரீமே ரேராக இருக்குது. அது உங்கள் கையில் கிடைச்சதுன்னா உங்களுடைய பாதுகாப்பில் வைங்க, சேகரிப்பில் வைங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீமே ரேராக இருக்குது. நான் இன்றைக்கி சொல்ல போகிறது இது நாணயம் ரேர் நாணயம், மியூல் நாணயம், ரேர் நாணயம். அதை பற்றி முழுமையாக வீடியோவில் பார்த்துக்கலாம். முழுமையாக வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ராஜீவ்காந்தி நினைவாக அச்சடிக்கப்பட்ட நாணயம். இப்போ இதில் பார்க்க வேண்டியது நம்ம முன்னாடி பக்கம் தான் நம்ம பார்க்கணும். பாருங்கள், இங்கே மேலே அசோக சிம்பிள் இருக்கும். அது கீழே சத்தியமே ஜெயந்தின்னு ஹிந்தியில் எழுதியிருக்கோம். அது கீழே எழுத்தால் 1 பீஸ்ன்னு எழுதியிருக்கும், ₹1 எழுதியிருக்கும். வலது பக்கத்தில் உங்களுக்கு இங்கிலீஷில் இந்தியான்னு சொல்லி எழுதியிருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷில் ₹1 இங்கிலீஷில் எழுதியிருக்கும். மறுபக்கத்தில் இடது பக்கத்தில் உங்களுக்கு ஹிந்தியில் பாரத் சொன்னி சொல்லி இந்தியாவுக்கு பதிலாக பாரத் சொன்னி ஹிந்தியில் எழுதியிருக்கும். அதே பக்கத்தில் ₹1 அப்படி சொல்லி ஹிந்தியில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறுபக்கத்தில் உங்களுக்கு ராஜீவ்காந்தி நினைவாக அச்சடிக்கப்பட்ட நாணயம். இதில் நடுப்பில் ராஜீவ்காந்தி அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். அதே மாதிரி ஹிந்தியில் எழுதியிருக்கும், அடுத்து இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கும். அடுத்தது அது கீழே உங்களுக்கு 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று 1944 அவர் நினைவாக அச்சடித்தது. அவருடைய நினைவு 1944. மறைவு அவருடைய 1991 மறைஞ்சார். அவருடைய நினைவாக அச்சடிக்கப்பட்ட நாணயம் இது. இந்த நாணயத்தில் தான் உங்களுக்கு மியூல் நாணயம் வந்திருக்கு. இப்போ எப்படின்னா, முன்னாடி பக்கம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு யூன்னு சொல்லி எழுதியிருக்கோம். இந்த டிசைன் யூன்னு சொல்லி போட்டிருக்கோம். உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. இப்போ இதில் யூன்னு சொல்லி இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு யூன்னு சொல்லி ரவுண்ட் ஷேப்பில் வருது பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் யூன்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? இந்த நாணயத்தில் இப்போ இதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ₹1 காயின், பாராளுமன்றம் போட்ட ₹1 காயின் 1991. இந்த வருஷமும் ஒரே வருஷம்தான் 91. இதுவும் வருஷம் 91 நினைவாக அச்சடித்தது. இதில் இதே மாதிரி முன்னாடி பக்கம் உங்களுக்கு இதில் இந்த டை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாராளுமன்றம் போட்ட ₹1 காயினுடைய முன்னாடி பக்கம் உள்ள டை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் மியூல்னு சொல்லுவாங்க. ஒரு டைக்கு பதிலாக இன்னொரு டையில் அச்சடிக்கிறது, தவறுதலாக அச்சடிக்கிறது மியூல். இதில் எப்படி இருக்குன்னா, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் வெறும் யூன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு யூன்னு சொல்லியிருக்கோம். அது பக்கத்தில் ஒரு கோடு வரும். நல்லா பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு மறுபக்கம் பாருங்கள். இதில் பக்கத்தில் யூன்னு சொல்லியிருக்கு, அது பக்கத்தில் கோடு கூட இருக்கும். ஆனால் இதே நாணயத்தில் பாருங்கள்,
யூ மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதோட டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்திரா காந்தி காயினில் வந்து பாராளுமன்றம் போட்ட நாணயத்திலோட முன்னாடி பக்கம் வந்து இதில் வந்து ராஜீவ் காந்தி நாணயத்துடைய முன்னாடி பக்கம் டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துருக்கு. ஓகேவா? இப்போது இதில் வந்து உங்களுக்கு யூ போட்டு கோடு கூட வந்துச்சுன்னா அது மியூல் நாணயம். அதுதான் உங்களுக்கு மியூல் நாணயம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். ராஜீவ்காந்தி நாணயத்தில் உங்களுக்கு முன்னாடி பக்கம் வந்து யூன்னு சொல்லி இருக்குல்ல, அது பக்கத்தில் உங்களுக்கு யூ பக்கத்தில் ஒரு கோடு வரணும். ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு பரவலாக உங்களுக்கு வந்து யூன்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி ஒரு கோடு பக்கத்தில் ஒரு கோடு வரும். அந்த கோடு இருந்துச்சுன்னா அது மியூல் நாணயம். அது எக்ஸ்ட்ரீமே ரேராக இருக்குது. அந்த நாணயம் எக்ஸ்ட்ரீமே ரேராக இருக்குது. அந்த நாணயம் உங்கள் கையில் கிடச்சின்னா நீங்கள் சேகரிப்பில் வைக்கலாம். ஓகேவா? இந்த நாணயம் வந்து கிடைக்காது. கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சேகரிப்பில் வைங்க. எக்ஸ்ட்ரீமே ரேர் இருக்குது. ஓகேவா? நான் சொல்லக்கூடியது எக்ஸ்ட்ரீமே ரேரு. இந்த நாணயம் எக்ஸ்ட்ரீமே ரேராக இருக்குது. மியூல் நாணயம் நான் சொல்லக்கூடியது ராஜீவ் காந்தி காயினில் யூன்னு சொல்லி எழுதியிருக்கோம். அது பக்கத்தில் ஒரு கோடு வரும். யூன்னு சொல்லியிருக்கோம், ஒரு பக்கத்தில் கோடு இருக்கும். இந்த நாணயத்தில் எப்படி இருக்கோ, பாராளுமன்றம் போட்ட ₹1 காயினில் யூன்னு சொல்லி எழுதியிருக்கல, அது பக்கத்தில் எப்படி கோடு இருக்கோ அதே மாதிரி இதில் வரணும். இந்த நாணயத்தில் வரணும். அதுதான் தவறுதலாக அச்சடிச்சிருக்காங்க. வரும், கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சிதுன்னா உங்கள் சேகரிப்பில் வைங்க. ராஜீவ் காந்தி காயின் இது பாராளுமன்றம் போட்டது. இதோட டை தான் உங்களுக்கு, இந்த டை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த நாணயத்துடைய பாராளுமன்றம் போட்ட நாணயத்துடைய டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்தி ராஜீவ் காந்தியுடைய நினைவாக அச்சடிக்கப்பட்ட நாணயத்தில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? இந்த ₹1 காயினு, கம்மரெட்டி காயினு பாராளுமன்றம் போட்டது. இந்த நாணயத்துடைய டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது முன்னாடி, பின்னாடி இல்லை, முன்னாடி. இதுவும் ஒரே வருஷம்தான், ரெண்டும் ஒரே வருஷம்தான். 1991, இதுவும் 91. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு அப்படியே தயவுசெய்து போயிடாதீங்க. தயவுசெய்து வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாருங்கள். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.